ஸ்டடி ஐக்கூ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் திவ்ய ஜனனி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த்க்கானது 2021 வீக் 1, வீக் 2ல தமிழ்நாடுல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஸ்பெஷல் ட்ரோன் யூனிட் அது வந்து லான்ச் ஆயிருக்கு. So, தமிழ்நாடு கவர்மெண்ட் passed an order to form a special drone unit for the greater Chennai police. Okay. சென்னை போலீஸ்க்காக ஒரு ட்ரோன் யூனிட் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 9 drones will form the new unit. ஓகே, இதுல 9 drones வந்து இதுல அலாட் பண்ணியிருக்கிறாங்க. 9 drones consist of 6 quick response payload drones, 2 long range surveillance drones and a lifeguard drone. சரியா? சோ இதுல வந்து இதெல்லாமே அடங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ட்ரோன் யூனிட் நம்மளுடைய சென்னை போலீஸ்க்காக தமிழ்நாடு கவர்மெண்டே வழங்கி இருக்குது. அடுத்தது பாருங்க, கழுவேலி வெட்லேண்ட் பேர்ட் சாங்சுரி. ஓகே, ஸோ 5151.6 hectares of swamp or wetlands in விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அதை வந்து கழுவேலி வெட்லேண்ட் பேர்ட் சாங்சுரியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. The declaration was made in exercise of the power conferred in the Wildlife Protection Act 1972. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கழுவேலி வெட்லேண்ட் ஈரநிலம் பேர்ட் சாங்சுரியா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபவுல் கான்கிரேஷன் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, நீரில் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் வந்து வாழக்கூடிய இடம் தான் தமிழ்நாட்டில் இது இருக்கு. கழுவேலி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. So the gray-tailed tattler, a rare migratory warder, has been recorded only here and in Pulicat across the country. Okay, Kaduveli Bird Sanctuary will be the 16th bird sanctuary in Tamil Nadu. Okay, 16வதாக இந்த கழுவேலி பேர்ட் சாங்சுரி வந்து லான்ச் ஆயிருக்குது. அடுத்தது பாருங்க, சிங்கிள் யூஸ் டயாலிசிஸ் பாலிசி. ஓகே, the government கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இன் சென்னை. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து சிங்கிள் யூஸ் டயாலிசிஸ் பாலிசி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்போசபிள் டயாலிசர் அண்ட் ஏவி டியூபிங்ஸ் ஃபார் ஈச் டயாலிசிஸ் would be put in place under the Chief Minister's Comprehensive ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, நம்மளுடைய சிஎம் அவர்களுடைய தனிப்பட்ட இந்த திட்டம் இருக்கு இல்லையா, காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதற்கு கீழே இந்த சிங்கிள் யூஸ் டயாலிசிஸ் பாலிசி வந்து லான்ச் பண்றாங்க. எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்காக ஒரு டிஸ்போசபிள் டயாலைசரும் அந்த ஏவி டியூப்ஸும் அந்த ஒவ்வொரு தடவை டயாலிசிஸ் பண்ணும்போதும் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா, சிங்கிள் யூஸ் டயாலிசிஸ் பாலிசி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நேஷனல் அவார்ட் ஃபார் டிசபிலிட்டி வெல்ஃபேர். ஓகே, தமிழ்நாடு has been recognized as the best state in promoting the empowerment of persons with disabilities. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக அவங்களை மேம்படுத்துற வகையில எது பெஸ்ட் ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் none other than our Tamil Nadu, and it received the award on the International Day of Persons with Disabilities. December 3rd அன்னைக்கு நடந்த இந்த இன்டர்நேஷனல் டேல நியூ டெல்லியில நடந்த செரிமனில தமிழ்நாடுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ காட் an award for the best district in providing rehabilitation services. ஓகே, ஸோ தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் வாங்கியிருக்கு. இட் இஸ் அமாங் த 2 districts in the country getting the award. ஓகே, கண்ட்ரிலேயே 2 டிஸ்ட்ரிக்ட் தான் அவார்ட் வாங்கியிருக்கு, அதுல சேலம் டிஸ்ட்ரிக்டும் ஒண்ணு. ஓகே, இதுவும் முக்கியமானது. அடுத்தது நைட்டிங்கேல் அவார்ட். சரிங்களா? டேனியல் விஜயராஜ், 50-year-old மேல் நர்ஸ், மதுரையில இருந்து இருக்கக்கூடிய மேல் நர்ஸ் has been awarded the Nightingale Award. டேனியல் விஜயராஜ். Okay, so each year England's London's highest award, the Nightingale Award, is presented in recognition of the service rendered by the nurses. So அந்த இதுல அந்த கேட்டகரியில நைட்டிங்கேல் அவார்ட் வந்து உங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து கொடுக்குறாங்க. அது மதுரையில இருக்கக்கூடிய மேல் நர்ஸ் ஆன டேனியல் விஜயராஜ் அவர்களுக்கு இந்த வருஷம் வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இனிஷியல்ஸ் இன் தமிழ். The Tamil Nadu government has issued an order making it mandatory for students to write the initials in their names in Tamil while applying for certificates in schools and colleges. Okay, so வந்து நம்மளுடைய பேரை வந்து எழுதுறோம் அப்படின்னா அந்த பேருடைய இனிஷியலை வந்து தமிழிலேயே எழுதுற மாதிரி. ஓகே, ஸோ அந்த பேரை வந்து இனிஷியலும் தமிழ்ல தான் இருக்கணும்
அப்படின்னு சொல்லிடுறாங்க. The mandate would apply to members of the public when they submit the applications for government records. ஸோ வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்றோம், கவர்மெண்ட்ல இருந்து சர்டிபிகேட் வாங்குறோம் அப்படின்னாலுமே அந்த தமிழ்ல தான் இனிஷியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The state government already made it compulsory for its employees to sign their names and initials in Tamil. ஓகே, ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இதை வந்து கம்பல்சரி ஆக்கியாச்சு. அதாவது தமிழ்ல தான் அவங்களோட பேரையும் இனிஷியலையும் எழுதணும், சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, ஸ்பாஞ்ச் சிட்டி. ஓகே, சென்னை இஸ் ஆல் செட் டு அடாப்ட் innovative water management strategies and transform into a sponge city to curb the urban flooding. ஓகே, ஸோ வந்து சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து வெள்ளத்தினால வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால சென்னையை வந்து ஸ்பாஞ்ச் சிட்டியா மாத்துறாங்க. மெயினா ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும், தண்ணியை ஃபுல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதனால இனோவேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக சென்னையை ஸ்பாஞ்ச் சிட்டியா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The sponge city concept speaks to make urban areas more permeable and to have more open spaces to store the rainwater. ஓகே, ஸோ வந்து இந்த அர்பன் ஏரியாஸ்ல அதிகமாக தண்ணீர் பூந்துகிட்டுச்சுன்னா அதுல வந்து தேங்கி நிக்குது இல்லையா. ஸோ அதனால அது மாதிரி இல்லாம அதிகமா உள்ள பெர்மியபிளா அந்த கீழே வந்து ஃபுல்லா சிமெண்ட் தரையா இல்லாம தண்ணி கீழே போற மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா ரெயின் வாட்டர் தேங்காது. So, and Water Resources Department in Chennai is looking over the possibility of digging recharge shafts in smaller water bodies across the city. So, it will help replenish the water table. Okay, so அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் நீர்நிலைகள் அந்த வாட்டர் டேபிள் எல்லாமே சீக்கிரமா உயரும், அந்த தண்ணி எங்கேயும் தேங்காது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி ப்ரோக்ராம் வந்து சென்னையுடைய வெள்ளம் வராத நகரமாக, வெள்ளம் வந்தாலும் தண்ணீர் தேங்காத நகரமாக மாற்றுவதற்காக இந்த ஸ்பாஞ்ச் சிட்டி ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்க பார்க்கலாம் இங்க ஸ்பாஞ்ச் சிட்டி ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் த ஸ்பாஞ்ச் சிட்டி கான்செப்ட். ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ வறட்சியை தடுக்கும் விதமாக ரெசிடென்ஷியல் ஏரியா இங்க எல்லாமே அதிகமாக மரங்கள் வந்து வளர்க்கும் போது, கிரீன்லேண்ட் பார்க் அண்ட் இது எல்லாமே வளர்க்கும் போது இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பெர்மியபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ வந்து தண்ணி வந்து கீழே போய் கலெக்ட் பண்ணப்படும். ஓகே, rather than using the concrete to channel away the rainwater, so we should use the sand, okay, to absorb, clean and use the water in a sponge city. அடுத்தது பாருங்க, ஈகோ பார்க் அட் பள்ளிக்கரணை. ஓகே, ஸோ பள்ளிக்கரணை சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin அவர்கள் virtually inaugurated an ecological park set up on 2.5 hectares of பள்ளிக்கரணை marshland. பள்ளிக்கரணையில இந்த ஈரநிலம் இருக்குது, மார்ஷ்லேண்ட் சதுப்பு நிலம். ஸோ அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஈகாலஜிக்கல் பார்க். ஸோ இட் ஹாஸ் பீன் சென்ட் டு த சென்டர் requesting it to declare பள்ளிக்கரணை marsh as a wetland under ராம்சர் கன்வென்ஷன். ஸோ நம்ம ராம்சர் கன்வென்ஷன் வீர நிலங்களை பாதுகாப்பதற்காக ராம்சர் கன்வென்ஷன் வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதுல நம்மளுடைய இந்த பள்ளிக்கரணையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஸ்டேட் சாங். ஓகே, மாநில பாடல். Tamilnadu government declared the Tamil Thai Vaazhthu as the state song of Tamil Nadu. Everyone except the differently abled should rise when the song is sung at educational institutions and government offices and public functions. So வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்தோட ஆரம்பிக்கணும், முடியும் பொழுது நேஷனல் ஆந்தத்தோட முடியணும் அப்படிங்கிறது தான் வந்து அஜெண்டா. ஸோ அதன்படி இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற அனைவருமே எழுந்து நிக்கணும், அப்புறம் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, ஜிகா அண்ட் டிஎன் சைன் த பேக்ட். ஓகே, ஸோ ஜிகா அப்படிங்கிறது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிகா and Tamil Nadu's Health Family Welfare Department have signed a record of discussions for prevention and control of non-communicable diseases in Tamil Nadu project. Okay, Tamil Nadu projectல இதை வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிகா அண்ட் தமிழ்நாடுஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே, நமக்கு தொற்றாத நோய்கள் வந்து பரவாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்கிறாங்க. The project focus on strengthening the managerial and technical capabilities of health personnel with respect to NCD prevention and control. So the death rate related to NCDs account for 63% of all the death.
ஓகே. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால இறப்பு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா, மொத்த இறப்பு சதவீதத்துல 63% தொற்றாத நோய்கள்னாலயும், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டெத் ஃப்ரம் என்சிடிஸ் பிட்வீன் ஏஜஸ் ஆஃப் 30 to 70 இஸ் 23% அக்கார்டிங் டு யூனிசெஃப். ஓகே. 30 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் இந்த தொற்றாத நோய்கள் மூலமா இறக்குறாங்க. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் வில் அலைன் இட் செல்ஃப் வித் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் அண்ட் இட் வில் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட் த செவரல் ஆக்டிவிட்டிஸ் டு ஸ்ட்ரென்தன் என்சிடி மேனேஜ்மெண்ட் இன் த ஸ்டேட். ஸோ நம்மளுடைய ஸ்டேட்ல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் குறைக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகே. அடுத்தது பாருங்க, ராதாகிருஷ்ணன் ஸ்காட்ச் அவார்ட். ஸோ 77வது ஸ்காட்ச் சம்மிட். Okay, Health Secretary J. Radhakrishnan received this Scotch Public Service Award for Disaster Management and Mitigation in New Delhi. Okay, New Delhi போய் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஹெல்த் செக்ரட்டரி. So the award was presented to him for handling the aftermath of Kumbakonam fire tragedy, tsunami relief and rehabilitation in Nagapattinam district in 2004 and to handling the COVID-19 pandemic. ஓகே. ஸோ இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க பப்ளிக் சர்வீஸ் அவார்ட், ஸ்காட்ச் பப்ளிக் சர்வீஸ் அவார்ட் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் வந்து கும்பகோணம் ஃபயர் டிராஜடி இருந்த சமயத்துல சமாளித்ததுக்காகவும் அண்ட் சுனாமி ரிலீஃப் அந்த சமயத்திலையும் வந்து இவருடைய பங்கு அளப்பரியது. அதனால அவருக்காக இந்த ஸ்காட்ச் அவார்ட் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம். ஓகே. முதல் 48 மணி நேரம் Chief Minister M.K. Stalin inaugurated இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 scheme. So the scheme ensures the government pays for the medical bills of all the accident victims in enlisted hospitals for the treatment within 48 hours of the accident. So accident நடந்து 48 மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சில மருத்துவமனைகள்ல போய் சேர்க்கும் பொழுது முதல் 48 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த செலவுகளை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. All the medical care services will be covered under the scheme and people can avail the benefits in 609 hospitals across the state. Okay, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த 609 ஹாஸ்பிட்டல்லையும் இதை அவைல் பண்ணிக்க முடியும். They include 204 government hospitals and 405 private hospitals. Those who are not eligible for Chief Minister's comprehensive health insurance scheme will also be covered under the scheme. யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டி இல்லையோ அவங்க கூட இந்த 48 மணி நேரம் ஆக்சிடென்ட் அந்த கவரேஜை வந்து பயன்படுத்திக்க முடியும் இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்ல. The free treatment will be provided in collaboration with the Department of Highways and Department of Transport. ஓகே. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு ஹைவேஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னால. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த லான்ச் பண்ணது. ஸோ இவ்வளவுதான் முதல் 2 வாரத்துக்கான டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் யூ கேன் கான்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ் ஃபார் எனி குவைரிஸ். அண்ட் ஸ்டடி ஐக்யூ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கு. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான கோர்சஸும் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ.